கர்த்தர் மகிமைப்படுவதாக. இன்றைய வசனம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் இயேசு சொல்லும்போது வா வாயிலிருந்து புறப்படுகிறது, வாய்க்குள்ளே போகிறது. சாப்பிட்றோம், அநேக சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனால் உள்ளே போகிற இது இது உள்ளே போகிறது. ஆனால் வெளியே வர்றது தான் என்ன வேதம் சொல்லுதுன்னா இருதயத்திலிருந்து வருது. அதுதான் மனுஷன் திட்டுப்படுத்துமா. இப்போ நம்ம ஒரு சாப்பிடனாலும் திட்டு இல்லை, ஒரு விஷயம் பேசுவோம்ல, பேசும்போது தீட்டு வந்துடுது. ஏன்னா அந்த வார்த்தை எங்கே இந்த இருதயத்துலேருந்து வருது. அந்த வார்த்தை தீட்டுப்படுத்தும் எதுன்னு சொல்லுது. அதான் இருதயத்துலேருந்து வர்றதுனால, இருதயத்துலேருந்து வரக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், சிந்தையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து ஒன்று வெளியே வருதுன்னா அது நல்லா இருந்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்கும், இல்லைன்னா நம்மளை தீட்டுப்படுத்தும் எதை சொல்லுது. இந்த வேளையில் நம்ம இருதயத்திலிருந்து இதுக்கு முன்னாடி நமக்கு அநேக வாயின் வார்த்தைலாம் வந்திருக்குல்ல, இது தீட்டுப்பட்ட வாழ்க்கையா, இது தீட்டுப்பட்டதா, அசுத்தமானதா, தேவன் துக்கப்படுமா இருக்கா. நம்ம வார்த்தையில் சரி ரொம்ப பேர் ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருப்போம், அது தேவன் துக்கப்படுத்திருக்கலாம். ஏன்னா அது இருதயந்து வர வார்த்தை இல்லை அது. ஸோ நம்ம 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 இருதயம் எப்படி இருக்குது, நம்ம வார்த்தை நல்லா எப்படி இருக்குது, தேவனை மகிமைப்படுத்தா, தேவனை துக்கப்படுத்துறதா, தேவன்கிட்ட நம்மளை பிரிக்கிறதா, பெருமை இருக்குதா, பொய் இருக்குதா, பச்சாரம் வேஸ்தன் இருக்குதா, என்ன பாவம், அநேக பாவம் இருக்குது. அந்த வேளையில் நம்முடைய நினைவை, இருதயத்தை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம். நம்ம அதிலிருந்து வர புறப்பட்டு வருவது எல்லா வார்த்தையும் ஏதோ மேக்சிமம் வார்த்தை நல்லா தேவனுக்கு பிரியமானது, கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை மாறுது, அப்படி கிடையாது. தேவனுக்கு பிரியமான தேவன் பூர்ண பரிசுத்தம் உள்ளவர். நம்மளும் முழுமையாக கர்த்தருக்கு பிரியமான வார்த்தையை பேச நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை காத்துக்கொள்வார், எல்லா பாவத்துக்கும் உங்களை காத்துக்கொள்வார். ஒரு பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்க அவர் கிருபை செய்யணும், கிருபை செய்வார். இந்த வேளையில் அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக பூமியில் சாட்சியாக தருவார். உங்கள் மூலம் அநேக தேவன் அறிவுக்கும் தேவன் பயன்படுத்துவார். உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இருதயத்திலிருந்து பரிசுத்தமான இருதயம் வரும்போது அது அநேக பரிசுத்தமான இருதயங்களை அது ஆக்கும். உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்குது, தேவனுக்கு பிரியமாக இருக்குன்னா உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை அநேக ஜனங்களை பரிசுத்தமாக்குவதுக்கு எதுவாக பயன்படும். இந்த வேளையில் அர்ப்பணிப்பு. கண்டிப்பாக உங்களுக்கு பூமியில் சாட்சி வாழ்க்கை தருவார். உங்கள் மூலமாக அநேக ஜனங்களை ஒரு சாட்சி வாழ்க்கை தேவன் பிறகு தேவன் பயன்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.